பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்த வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தகவல் கொடுத்து உங்களுக்கு திருமணம் செய்ய எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை பணியாளர்கள் உதவி செய்வார்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்களும் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். கண்ணுக்கு தெரியாம ஒரு உதவி செஞ்சாதான் நமக்கு கண்ணு தெரியாம ஒரு நல்லது நடக்கும். எனவே வரன் தேடும் பெற்றோர்களும் கொஞ்சம் அனுசரித்து ஆண் வரனையும் பாருங்கள், பெண் வரனையும் பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகம். பேரு சுவாதி, துலாம் ராசி, தனுசு லக்னம், அகமுடையர், ராகு கேது ஜாதகம். சௌந்தர்யா பேரு சௌந்தர்யா, நட்சத்திரம் சுவாதி, துலாம் ராசி, தனுசு லக்னம், பிஎஸ்சி அக்கறை படிச்சிருக்கிறாங்க. 8/2/1999 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேரு சென்னை கிருஷ்ணன், எல்ஐசி. அம்மா பேரு திருமதி உமாராணி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவங்க 3 பேர், மொத்தம் 4 பேர். சொந்த வீடு இருக்கிறது. இவங்க பிறக்கும் போதே ராக மகாதிசை 1 வருஷம் 3 மாசம் 30 நாள் இருப்பு, குரு மகாதிசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சந்திரசேகர், அகமுடைய முதலியார், 8 செவ்வாய், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, கும்ப லக்னம், பிஇசி படிச்சிருக்காரு. உயரம் 5.3, 19/10/2002 பிறந்திருக்காரு. சம்பளம் 70,000 ரூபாய். சென்னையில வேலை பார்க்கிறார். சொந்த ஊர் காஞ்சிபுரம். அப்பா பேரு வெங்கடேசன், திருமதி வேண்டாட்டு அம்மா பேரு. இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப வரனா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி 1. சொந்த வீடு, 15 ஏக்கர் நிலம், 5 காலிமனை உள்ளது. பிறக்கும் போதே சனி மகாதிசையில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 7 வருஷம் 3 மாசம் 20 நாள். புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சுவாதி, துளுவ வேளாளர், 12 செவ்வாய், பரணி நட்சத்திரம், மேசராசி, விருச்சக லக்னம், MBA படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.5, 8/7/1999 பிறந்திருக்கிறாங்க. HR வேலை பார்க்குறாங்க. மாதம் 40,000 சம்பளம். சொந்த ஊர் சின்ன சேலம். அப்பா பேரு காந்திராஜன், சபரி எலக்ட்ரிக்கல் சொந்தமாக வச்சிருக்காரு. திருமதி கலைவாணி இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப பாங்கனா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவங்க ஒருத்தர் அக்கா, கல்யாணம் ஆயிடுச்சு. சேலத்தில் 2 பிளாட் உள்ளது. இந்த ஜாதகம் இருப்பதில் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதிசை
தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 12 வருஷம் 11 மாதம் 10 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஜெயேந்திரன், பிள்ளைமார், ராகு கேது ஜாதகம், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, சிம்ம லக்கணம். பிஏ எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.10. 14/3/1988 பிறந்திருக்காரு. சொந்த தொழில், மாதம் 75,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேர் பாஸ்கர், கார்பரேட் சொந்தமாக செய்கிறாரு. திருமதி மகேஸ்வரி இல்லத்தரசி. பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே சந்திரமகா திசை 9 வருஷம் 6 மாதம் 6 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஆர்த்தி, இந்து வெள்ளாளர், சுத்த ஜாதகம், மறுமணம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மேச லக்கணம். பிஇசி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.8. 6/11/2001 பிறந்திருக்கிறாங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 40,000 சம்பளம். மதுரையிலேயே. சொந்த ஊர் மதுரை. அப்பா பேர் சரவண பாண்டி, கன்சன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு. திருமதி ராமலட்சுமி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வருஷம் 1, கூட பிறந்தவங்க 2 பேர். சொந்த வீடு 1 உள்ளது. இவங்க பிறக்கும் போதே குருமகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போன் என்றது 11 வருஷம் 1 மாதம் 25 நாள். சனிமகா திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் அனுஷா, ராகு கேது ஜாதகம், பிள்ளைமார் எடுத்து சேர்ந்தவங்க. அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி, ரிஷப லக்கணம். பிஇ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 164 சென்டிமீட்டர். 17/5/1992 பிறந்திருக்கிறாங்க. ஜாதகர் இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் மதுரை. அப்பா பேர் செல்வம், மெக்கானிக் செல்வம். அம்மா பேர் மாலதி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கானவரன். பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அக்கா 1 கல்யாணம் ஆச்சு. சொந்த வீடு இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 13 வருஷம் 7 மாதம் 22 நாள். புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு தினேஷ்குமார், ராகு கேது ஜாதகம், நாயுடு பிரிவை சேர்ந்தவர், சுபாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கடக லக்கணம். பிடெக் ஐடி படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர். 15/6/1989 பிறந்திருக்காரு. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேலை பார்க்குறாரு. தனலட்சுமி மெடிக்கல் கல்லூரியில் வேலை பார்க்குறாரு. ஜாதகர் இருப்பிடம் கிழக்கு வாடி, சொரத்தூர், துறையூர்.
அப்பா பேர் செல்வராஜ், டிஎன்பிஎல்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டாரு. அம்மா பேர் திருமதி ராஜேஸ்வரி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த குடும்பம் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, 2 மெத்தை வீடு, பிளாட் 3, 5 ஏக்கர் விவசாயம் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஹேமஸ்தன், துளுவ வேளாளர், ராகு கேது ஜாதகம், பூச நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்கணம். பிஎஸ்சி படிச்சிருக்காரு. உயரம் 182 சென்டிமீட்டர். 17/11/2000 தான் பிறந்திருக்காரு. கிருத்திகை வச்சு மருந்தாளராக வேலை பார்க்குறாரு. மாதம் 40,000 சம்பளம். அரசு மருத்துவமனை, திருச்சி கவர்மெண்ட் வேலை. இது அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேர் சுந்தரவடிவேலு, விவசாயம். அம்மா பேர் சுமதி, அரசு பள்ளி ஆசிரியர். படித்த நல்ல குடும்ப பாங்கானவனாக கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு உள்ளது. 2 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் விவசாயம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சனிமுக திசையில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 7 வருஷம் 8 மாதம் 9 நாள். புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு செந்தில்குமார், சுத்த ஜாதகம், நாயுடு, விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, விருச்சிக லக்கணம். ட்ரிபிள் ஏ படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர். 24/1/1987 பிறந்திருக்காரு. எலக்ட்ரிஷியனாக வேலை பார்க்குறாரு. மாதம் 65,000 வருமானம் வருது. சுய தொழில். சொந்த ஊர் ஜாதக இருப்பிட ஈரோடு. சொந்த ஊர் கொண்டையப்பள்ளி, கெங்கவள்ளி. அப்பா பேர் திரு காசி, விவசாயம். திருமதி சாந்தி, விவசாயம். நல்ல குடும்பம் பாங்கலாம் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவங்க 2 பேர். அண்ணன் ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர், கல்யாணம். சொந்த வீடு 1, 7 ஏக்கர் விவசாய நிலம். இவர் பிறக்கும் போதே குருமுக திசை 13 வருஷம் 8 மாதம் 27 நாள். சனி திசை 19 வருஷம். புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.